தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/1/2026 திங்கட்கிழமை, அசுவதி நட்சத்திரம் காலை 10:14 மேல் பரணி நட்சத்திரம். இன்றைக்கு குடியரசு தினம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் உள்ள யோகங்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான யோகம் இருக்கு. பொதுவாக ஜாதகம்ங்கிறதே நமக்கு சாதகமான நேரமானு பார்க்கறதுக்காக சாதகம்னு பேர் வச்சேன். சாதகமா பலன் சொல்றதுக்குன்னு இல்லை, சாதகமான நேரம் இதுதானா, இந்த காரியத்தை இந்த நேரத்தில் செய்யலாமான்னு சொல்றதுக்கு தான் ஜாதகம்னு பேர். சரி, அதுல 12 கட்டம் இருக்கும், 12 வீடுகள்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டிக்கு ஒரு வீடு கூட இருக்காது, ஆனால் 12 வீடு இதுல இருக்கும். அவற்றை எதுவுமே இருப்பு இருக்காது, ஆனா இதுல செல் நீக்கி இருப்புன்னு இருக்கும். இது ஒரு புனிதமான கலை. ஆகையினாலே இந்த கலையை நம்ம படிச்சு ஆராய்ச்சி பண்ற போது என்னென்ன யோகம் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அந்த யோகங்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கா, இருந்தா ஏன் நடக்கலைன்னு நம்ம நினைக்கணும். அது நடக்கிறதுக்குரிய காலம் வரணும். இப்ப பாலா குடிக்கிறதுனா உடனே குடிச்சிடலாம், மோராக்கி குடிக்கணும்னா அதுக்கு உரையூற்றி வச்சு ஒரு இரவு காத்திருக்கணும். சூரியன் 12 மணிக்கு நைட்டு எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கலைன்னு சொன்னா எப்படி? 6 மணி ஆனா விடிஞ்சா தானே உதிக்கும். அதனால பொறுமையோடு இருக்கணும். அது மாதிரியான அந்த யோகங்கள் ஜாதகத்தில் பலவும் உண்டு. யோசித்தால் புலனாகும், தெளிவும் சேரும். நம்ம யோசித்து பார்க்கணுமா? வாகான கட்டங்கள் 12 வரிசையான கிரகங்கள் வாய்த்து விட்டால் மேகமலை போலுதவும் குணத்தை காண்பார். வரிசையா கிரகங்கள் சில பேருக்கு பாருங்க, ஒரு கட்டம் கூட காலியா இருக்காது. ஒரு இடத்துல இருந்து அப்படியே 6 கட்டம் 5 கட்டத்துக்கு வரிசைக்கு இருக்கும், 7 கட்டத்துக்கு இருக்கும். அப்படி வரிசைக்கு இருந்தால் கிரகமாலியா யோகம் அப்படிங்கிறது. அதே விரயஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, லக்னத்துக்கு முதல் கட்டத்தில் விரயமாளிகான்னு அர்த்தம். நிறைய விரயமாயிரும், கிரகமாலியா யோகமாக இருக்கலாம். 10ல் இருந்து ஆரம்பிச்சா தொழில் மாளிகான்னு சொல்லலாம். ஆக இந்த கிரகமாலியா யோகம் தான் யோகத்திலேயே முதல் தரமான யோகமா. மிகப்பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் அந்த கிரகமாலியா யோகம் இருக்கும். தச்சு விடாம வரிசைக்கு இருக்கும். அப்படி வரிசையான கிரகங்கள் வாய்த்து விட்டால் மேகமலை போல் உதவும் குணத்தை பெற்றார் மிகப்பெரிய ராஜயோகம். கிரக மாளிகா சோகமில்லா வாழ்வமயம். அவங்களுக்கு சோகம்ங்கிறது எள்ளளவுக்கு கூட இருக்காதான். அதன் திசையில் துணிவு மிகும் அரச யோகம் இவருக்கு வாய்க்குங்கிற நல்ல ராஜாங்க பதவிகள், அரச பதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இப்படி உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பார்க்கணும். நீங்க இப்ப இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா புது சுக்கிர யோகம்னு இருக்கு, சுக்கிர மங்கள யோகம் இருக்கு. புதனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் இருக்கு, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. சுக்கிர மங்கள யோகம், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், சூரியனோட புதன் இருக்கு. நல்ல கல்வி விருத்தி வரும். ஆனா அது இருக்கக்கூடிய இடம் நல்ல 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ அமையணும். இன்னைக்கு பிறக்கிற பிள்ளை அந்த லக்னத்திலேருந்து இந்த கட்டத்தை என்னன்னா 5, 9ல் இருந்தா மிஞ்சும் பலன் தரும் அப்படிங்கிறாங்க. இப்படி உங்களுடைய ஜாதகத்திலும் யோகமான ஜாதகமா, யோகம் எப்பொழுது வரும் என்பதை ஆராய்ந்து அதனுடைய திசாபுத்தி காலம் வரை காத்திருக்க வேண்டும். திசாபுத்தி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த யோகம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். அது மட்டுமல்ல, தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. தாயின் உடல்நலம் சீராகும். லாபஸ்தானத்தில் சனி இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். லாபம் சிறப்பாகவே வரும். தொழிலிலே உங்களுக்கு வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொண்டு கேட்ட சலுகைகளை வழங்கலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு விடிகாலையிலேயே விரயங்கள் வருகின்ற நாள். உடன்பிறப்புகள் வழியில் விரயங்கள் வரலாம், அல்லது உடன் இருப்பவர்கள் வழியில் விரயங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. பணிகள் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம். மற்றவர்களை முழுமையாக நம்பி செயல்பட இயலாது. வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை என்பதனாலே இன்றைக்கு சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். அதிகார வர்க்கத்தினரின் மூலமாக ஆதாயம் கிடைக்கின்ற நாள், ஆதரவு கிடைக்கின்ற நாள். அருகில் இருப்பவர்களால் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். தொல்லை இருந்தவர்கள் உங்களுடைய எல்லையை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பழைய உத்தியோகத்திலிருந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். புதிய உத்தியோகத்துக்கு மாறியவர்களுக்கு பழைய உத்தியோகத்திலிருந்து சம்பளம் கூடுதலாக தருகிறோமே என்று சொல்லிக்கூட அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். கடக
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைபேசி வழியில் அனுகூல தகவல் கிடைக்கின்ற நாள். ஆதாயத்தோடு கூடிய அலைச்சல் உண்டு. அலைச்சல் இருந்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் இலாகா மாற்றங்களை பற்றி சிந்தித்தால் அது உங்களுக்கு கிடைக்கலாம். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்று உங்களை பாராட்டுவார்கள். 2 கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டு. புதிய நண்பர்களை அறிமுகத்தால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். தொட்டது துலங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள உகந்த விதத்திலே இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. 6 சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நேரம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பணிச்சுமையும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நீங்கள் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருக்கின்றது. குறுபார்க்க கோடியின்மை என்பதற்கேற்ப இன்று உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் பணியாளர்கள் தொல்லை கொடுக்கிறார்களே, அவர்களை விலகிவிட்டு வேறு புது பணியாளர்களை சேர்க்கலாமா என்று சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். போன் மூலம் பொன்னான தகவல் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. கனவுகள் எல்லாம் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் மூலம் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகின்றது. குடும்பத்திலே மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்றும் நடைபெறும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 4ஆம் இடத்திலே சனி, ராகு. எனவே இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் அல்லது இல்லம் வாங்கி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறுகின்ற விதத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விமர்சனங்களால் வேதனை அடைகின்ற நாள். மற்றவர்களுடைய விமர்சனங்களால் உங்களுக்கு கொஞ்சம் வேதனைகள் வரலாம். உத்தியோகத்துக்கு கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுப்பார்கள். பணிச்சுமையை அதிகமாக கொடுக்கலாம். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மேலோங்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல் ஏற்பட்டு பாகப்பிரிவினைகள் கொஞ்சம் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். குறு பார்ப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட மாலை நேரம் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் ஏற்படும். காலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பான நேரம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகத்தை தரும். போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. பொருளாதார நிலை உயரும். கனவுகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த சிலர் இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் தனித்தனியாக வேலை பார்த்து வந்தால் அவர்கள் இருவருக்கும் ஒரே இடத்தில் வேலை கிடைக்கும் யோகம் கூட உண்டு. 2இல் ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ராகு சனி. இதுவரை உங்களுக்கு வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறதே, தர வேண்டியவர்களும் இன்னும் தரவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. இன்று பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மனதிலே உற்சாகம் குடிகொள்ளும். மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். தனவரவு தாராளமாக வருவதனாலே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று 2 சந்திரன், 4க்கு அதிபதியான சந்திரன் 2இல் இருக்கின்றார். எனவே
தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். உதிரி வருமானங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். அது மட்டுமல்ல, வரவேண்டிய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகலாம். 12ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட வருமானம் இல்லாமல் செலவாகாது. வரவுக்கேற்ற விதத்திலேயே உங்களுக்கு செலவுகள் உண்டு. லாபஸ்தானம் மிக அற்புதமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியனும் இருக்கின்றார், செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு வாழ்க்கை துணை விலையிலும் வருமானம் வரலாம். வீட்டில் குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அதற்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம், உதிரி வருமானங்கள் பெருகும் வாய்ப்புகள் உண்டு. நாளிலே குரு இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.